வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 31வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோ நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருந்து கீழே விழ ஒரு நாள் முயக்கமும் ஒரு நைட்டு ஃபுல்லாவும் தூங்காம நடந்து வந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் இப்ப வரைக்கும் ஒரே ஆளை கூட பார்க்கல. எனக்கு மட்டும் 1000 கிலோமீட்டர் ஒரே நாளில் கூட்டிக்கிட்டு போய் விடுற மாதிரி ஒரு வண்டி கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே எக்ஸூசா, உனக்காக தான்டா நான் இவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் வெட்ட வர ஹீரோ அதில் இருந்து ஜஸ்ட் மிஸ்டில் அதை வச்சிடறான். என்னது எக்ஸி ஃபேமிலியோடைய மாஸ்டர் சாவோ சின்னா. டே எக்ஸூசா, என்ன இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. என்னுடைய பேரு ஜாவோ ஷென். ஜூன்டியன் செக்டோடைய இன்னும் டிசேபிள்ரா. நான் லியன் சிட்டில ஒரு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. இப்ப என்னுடைய பிளான் எல்லாம் உன்னை பிடிச்சிக்கிட்டு போறது தான்டா. அப்பதான்டா என்னுடைய மிஸ்டேக்கை என்னால சரி பண்ண முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். என்னது என்ன பிடிச்சிக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கியா? ஆனா ஜூன்டியன் செக்ட் வந்து 1866 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது. ஒருவேளை நீ என்ன பிடிச்சிட்டாலும் திருப்பி அந்த இடத்துக்கு எப்படிடா போவ? ஹீரோ கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நான் இன்னைக்கு எப்படி அதை பண்ணணுன்றத காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு விசில் அடிக்கவும் அந்த இடத்துக்கு பெருசா என்னவோ பூச்சி மாதிரி வந்து கத்தவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவா. ஹீரோவால அந்த சத்தத்தை தாங்க முடியாம காதுல கை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கவும் இந்த லீகர் ஷிரிம்போடைய ஸ்ட்ரென்த் வந்து நான் இன்னேட்டர் ரிலிமோடைய பீக்கில் இருக்கு. அதனால நான் சொல்றத கேட்டு நடக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னடா இவன் இந்த ஷிரிம்பை யூஸ் பண்ணி என்ன பயமுறுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளரே சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய லீகர் ஷிரிம்பு ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுண்டான்னு அவன் சொல்லவும், என்னது 1000 கிலோமீட்டர் ஒரே நாள்ல போகுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. இது மூலியமா நான் ஜியாண்டியன் செக்ட வெறும் பாதி நாளிலே போய் சேர்ந்துருவேன்னு அவன் சொல்லவும், ஆஹா, இந்த மாதிரி ஒன்னுத்துக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. நான் இப்ப என்ன பண்றதா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இவனே என்னுடைய ஃப்ரீ டிரைவரா யூஸ் பண்ணி நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. எக்ஸூசா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நீ உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கோ, இல்லைனா நான் உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி ஈஸியாக நான் அதுக்குள்ளார என்னுடைய தோல்வியை ஒத்துக்குவேன்? வா நம்ம சண்டை போட்டு பார்த்துக்கலாம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்போ அந்த ஷிரிம்பை யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா பல ட்ரிக்குங்களை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கிறாடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும், உன தடவை நீ லியான் சிட்டியில் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்ட. ஆனா இப்ப நான் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை கன்ஃபார்ம் நான் சாவடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரவும் அந்த லீகர் ஷிரிம்பு மாட்டுன்னு மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவனுக்கு 2 பேரும் அவனுடைய சோடை யூஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்கவும் ஹீரோ பின்னாடி வந்துட்டு, இப்ப நான் என்னுடைய சோடை தூக்கி போட்டுட்டு நான் தோத்து போன மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே மரத்து மேல சாஞ்சிக்கிட்டு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ இப்பதான் வெறும் இன்னேட்டர் ஸ்டேஜ் அடைஞ்சிருக்க, ஆனா நான் வந்து இன்னேட்டர் ரிலிமோடைய லெவல் 2 அடைஞ்சிட்டான்டா, நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், ஆமா ஆமா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எக்ஸூசா, இந்த பில்ஸை நீ கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் உன்னுடைய மெடியனை இது நிறுத்தி வைக்கும். அது மட்டும் இல்லாம நான் சொல்றத கேட்டுட்டு என் கூட வா, நீ எதனா பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சாவோ சிங் சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட இன்னியாங் மெடிசன் டெக்னிக் இருக்கு, அதனால இந்த பில்லு ஒன்றும் என் மேல ஒர்க் ஆகாது, அதனால நான் தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, நீங்க சொல்றத கேட்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பில்லை சாப்பிடவும், உனக்கு இப்பயாச்சும் என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, அது வரைக்கும் போதும், என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வா, நம்ம இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அந்த பூச்சி மேல உக்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவ. சாவோ சிரிச்சுக்கிட்டு போவ, என்னுடைய பிளான் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா என்னுடைய பிளான் வேலை செஞ்சிருச்சு. சாவோ செக்ட்னு சொல்லுவாங்களே, அது இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு ஹீரோ சாவோ கிட்ட கேட்கவும், இந்த இடத்த எக்ஸ்வான் சிட்டின்னு சொல்லுவாங்க. சாவோ செக்ட் வந்து சில 100 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜியாண்டியன் செக்டுக்கு போய் சேரத்துக்கு இன்னும் 300 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். கீழே இறங்கி வந்துட்டு, சரி இதை எல்லாத்தையும் ஏன்டா இப்ப என்கிட்ட கேட்டேன்னு சாவோ கேட்க, ஹீரோ அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் ஷீல்டான லாக்கர் ரிலீஸ் பண்ணன்னு அவன் கேட்கவும், என்னால இந்த லீகர் ஷிரிம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால
உன்னை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன், அதனால எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படலை, நான் அதனால ஈஸியாக இங்கே வந்து சேர்ந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை சீல் பண்ணுற பில்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உன்னால ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண முடியுதாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நரகத்தில் போயிட்டு நீயே தெரிஞ்சுக்கோடான்னு ஹீரோ சொல்லவும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை வெட்டி தள்ளிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி திருப்பி அடிச்சுட்டு சீனா போஸை கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த பூச்சி அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருது. நீ மட்டும் இப்போ என்ன சாவடிச்சனா என்னுடைய பிரதர் உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு ஜாவோ சொல்லிட்டு இருக்க ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடிச்சுட்டு இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து எவனாலையும் காப்பாற்ற முடியாதரான்னு சொல்லிட்டு சீனா நின்றுகிட்டு இருக்கவும் அந்த பூச்சி ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க அந்த கிரியேச்சரை வச்சு நான் என்ன பண்றது, இந்த என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ ஒரு மார்க்கெட்ல வந்து நின்றுக்கிட்டு இந்த ஷிரிம்பு வந்து ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டருக்கு பறந்து போகும், இதுக்கு நீங்க 2 மீனை கொடுத்தா போதும், இது உங்களை 100 கிலோமீட்டர் ஈஸியா கூட்டிக்கிட்டு போவோம், 2 மீன் தான் 100 கிலோமீட்டர் நீங்க போலாம், பெரிய இந்த லிங்கர் ஷிரிப்பு மேல போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், வெறும் 1000 டேல்ஸ் மட்டும் கொடுங்க போதும்னு ஹீரோ சொல்ல தம்பி 1000 டேல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம்பா, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தாத்தாங்க இந்த போவோம். அழகான லேடியே நீங்க இதை வாங்க விரும்புறீங்களான்னு ஹீரோ கேட்கவும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்து, நீ அதை விற்கணும்னு நினைக்கல, என்னுடைய உடம்பு உனக்கு வேணும் தானே இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு அவ சொல்லிட்டாங்க இருந்து போவோம். அந்த பூச்சி அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்குது. அண்ணா வாங்கண்ணே நீங்களாச்சும் வாங்குங்கண்ணே, இது ரொம்ப நல்லா இருக்கும், யாரும் இங்க இருந்து போவாதீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த லிங்கர் ஷிரிம்பு ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து நிக்கவும் நான் இதுக்கு பதிலா உனக்கு 100 டேல்ஸை கொடுக்குறேன்னு அவன் சொல்லவும் என்ன 100 டேல்ஸான்னு ஹீரோ கடுப்பாவ அது டக்குன்னு அதோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்ததை உடைக்கவும் பாத்தியா இல்லையா இந்த லீகர் ஷிரிம்போடைய ஸ்ட்ரென்த் நான் ரிலிமோடைய பீக்கில் இருக்கு, இதை நீ வெறும் 100 டேல்ஸை கொடுத்து வாங்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால இதை வெறும் 50 டேல்ஸுக்கு மட்டும் தான்டா நான் வாங்குவேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா என்னால இதை விற்க முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு ஹீரோ சொல்லவும் நீ மட்டும் இதை வித்து காட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை பிக் பிரதர்னு கூப்பிடுறேன்டான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாடுறான்னு சொல்லிட்டு அதை போட்டு தள்ளிட்டு சிக்கன் பீஸ் மாதிரி கிரில் பண்ணிட்டு வாங்க லிங்க ஷிரிம்போடைய மீட் இந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வித்துக்கிட்டு இருக்க, என்னது கிரில்லு லிங்கரா, நான் இப்பதான் முதல் முறையா இதை பத்தி கேட்கறேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கவும் இந்த லிங்கர் ஷிரிம்போடைய மீட்டை ஆம்பளைங்க சாப்பிட்டா அவங்களுடைய ஸ்டெமினா அதிகரிக்கும், அதுவே லேடிஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய அழகும் அவங்களுடைய ஹெல்த்தும் அதிகமாகும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னன்னு தாத்தா சொல்லவும் காலியா வரதுக்குள்ளார வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, இந்த ஆஃபர் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல அங்க இருந்தவனுங்க எல்லாரும் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் லம்பா அமௌண்ட் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அங்க இருக்கிறதெல்லாம் பாதியை வாங்கிக்கிட்டு போயிடும். நல்லா இருந்த ஒரு விஷயத்த இவன் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் தம்பி அதுக்குள்ளார எங்க ஓடி போற, இதுக்கப்புறம் நீ அண்ணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்லவும் நான் தாண்டா இந்த X1 சிட்டியோடைய மாஸ்டரு, ஒன்னு நான் அண்ணனு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜேஸ் அகாடமியோடைய லிட்டர் மீட்டிங் வேற ஆரம்பிக்க போது என்னால இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் என்னது ஜேஸ் அகாடமியான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டவுன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.